மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீனி மேக் எ விஷ் எபிசோட் 8 பார்க்க போறோம். அக்கா ஏக்க கொஞ்ச நாளா வீடியோ போடவே இல்ல அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, முதல்ல அதுக்காக ரொம்பவே சாரி. கொஞ்சம் நான் பிரச்சனையில எல்லாம் மாட்டிக்கிட்டேன். அதாவது ரொம்ப வருஷமா வேலை பார்த்த ஒரு இடத்துலேருந்து வேலை போயிருச்சு. அதனால ரொம்பவே டிப்ரஷன் ஆயி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட என்கிட்ட கேட்டாங்க, ஏக்கா வீடியோ வரலன்னு. உங்க அன்புக்கு ரொம்பவே நன்றி. ஸோ ஆக்சுவலி இதுலருந்து நான் ஒரு நல்ல லெசன் கத்துக்கிட்டேன். கடந்து செல்வதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இப்ப ரொம்பவே நல்லாவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போதோ, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதோ, முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க ஒரு நல்ல விஷயத்த எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போறது நமக்கு ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்ல விஷயத்த மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. பேட் விஷயத்தெல்லாம் அங்கங்கே கட் பண்ணி போட்டு போயிருந்துருங்க. கட் பண்ணா நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ 2 பேருமே மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயினி பயங்கர டென்ஷன் ஆயி, "டேய் எதுக்குடா நீ எங்கடா போய் தொலைஞ்ச? உனக்காக நான் எவ்வளோ நேரம் உன்ன தொலாவிட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்ல, இத கேட்கிற ஹீரோ வந்துட்டு, "ஆமா அந்த பையன் யாரு? யாரோ உன்ன வந்து பார்த்தானாமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்டிருப்பான். ஹீரோ வந்துட்டு, "டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா. மரியாதையா நீ டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. நீ எங்க போய் தொலைஞ்ச? நான் உனக்கு எவ்வளோ இடத்துல தொலைவுனேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி கேட்டுட்டே இருக்க. ஹீரோ வந்துட்டு, "சரி, சரி சாரி என்ன மன்னிச்சுக்கோ. நான் இனிமேல் இந்த மாரி தப்பு நடக்காம பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மழை பெஞ்சா கண்டிப்பா நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு, "மரியாதையா முன்னாடி நிக்காம எங்கேயாவது ஓடி போயிரு." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லியிருந்திருப்பா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நாய் வந்து ஒவ்வொன்னு ஒலிச்சிருக்குமா. ஹீரோ கரெக்ட்டா அந்த நாய்க்கிட்ட போவான். ஹீரோனே ஒரு முதல் விஷயம் ஒரு 5 பேர செலக்ட் பண்ணி, அதுல அவங்களோட 3 விஷயம் நிறைவேத்த சொல்லியிருந்திருப்பா. அதுல ஒரு ஆள் தான் இந்த டாகு. டாக் கிட்ட போய் இந்த மாரி இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வர முடியாது. இன்னொன்னும் காலத்த கடந்து முன்னாடி போக முடியாது. இத 2 தவிர நீ என்ன 3 விஷ் கேட்டாலும் நான் உனக்காக நிறைவேத்துவேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். அந்த நாய் திரு திருன்னு முழிக்க, ஹீரோ கரெக்ட்டா லட்டுவ கூப்பிட்டு, "லட்டு இங்க பாரு டேய், என்ன நான் சொன்னதோ அப்படியே அவகிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, வந்துட்டு "ஓகே முதலாளி அப்படியே சொல்லிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஆக்சுவலி லட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு, அந்த நாய் வந்து தன்னோட முதல் ஆசை என்ன அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்கும். ஆக்சுவலா அந்த நாய் என்ன ஆசை கேட்டிருக்கும்னா, நானுமே மனுஷனா பொறந்திருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பையனா பொறந்திருக்கணும். அப்படிங்கிற மாரி அந்த டாக் கேட்டோனே, ஹீரோவும் அத நிறைவேத்தி குடுத்துருப்பான். இவங்க ரோட்ல போயிட்டு இருக்க, அங்க இருக்க லேடீஸ் எல்லாம் பார்த்துட்டு, "ச்சே! செம்ம அழகா இருக்காப்பா அந்த பையன்." அப்படிங்கிற மாரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டேவோட நைட் ஆகுது. நைட் ஆன பிறகு இவன் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துட்டே இருக்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு கரண்ட் கம்பத்த பார்த்தோனே கால தூக்க ஆரம்பிச்சுடுறான். ரெஸ்ட் ரூம் வருதுன்னு. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு, "ஐயய்ய! பார்க்க தான் அழகா இருக்கா. ஆனா மேல் மண்டையில ஒண்ணுமே இல்ல. காலியா கிடக்குது போல." அப்படிங்கிற மாரி எல்லாரும் கலாய்ச்சுட்டு இருக்க. அப்பதான் அவனுக்கு புரியுது. ஐயய்யோ! நாயோட குணம் நம்மள விட்டு போகவே இல்ல போல அப்படிங்கிற மாரி ஆக்சுவலி அப்பதான் அவனுக்கு நல்லாவே புரியுது. கட் பண்ணா அப்படியே இன்னொரு பக்கம் அந்த ஏஞ்சல் இருக்கான்ல ஹயான், அவன காட்டுறாங்க. இவன் வந்து யாரோ ஒரு தாத்தா கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த ஃபுட்டெல்லாம் வீட்டுக்கு போய் குக் பண்ணி குடுப்பாங்க. அதாவது அவங்க கண்ட்ரில அந்த மாரி இருக்கு. இந்த மாரி ஹயான் போய் அந்த தாத்தா வீட்டுக்கு போய் குக் பண்ணி குடுத்துருப்பான். அந்த தாத்தாவும் வாங்கி நல்லா சாப்பிட்டு இருந்திருப்பாரு. இவன் போய் வந்துட்டு, "எல்லாமே உங்களுக்கு ஓகே தானே?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, அந்த தாத்தா வந்துட்டு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நேத்து நீ சமைச்சதுல கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலடா." அப்படிங்கிற மாரி அந்த தாத்தா கம்முனு இல்லாம சொல்ல, இத கேட்ட ஹயான் வந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி கவலைப்படாதீங்க. இனிமே அந்த பிரச்சனையே வராது." ஏன்னா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு நிப்பான். ஆக்சுவலா அப்படியே அவனோட நிழல்ல வந்து ஒரு பெரிய கோடாலியாட்டம் பெருசா ரெடி ஆயிருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, ஹயான் வந்து பார்க்கறது ஏஞ்சல் ஆனா பண்றதெல்லாம் கையோக்கித்தனம்னு. ஆக்சுவலி அவன் வந்து அந்த தாத்தாவ கொல்றதுக்காக தான் வந்திருப்பான். இவனுக்கு ஒரு ஆர்டர் மாரி வந்திருக்கும். கடைசியா இவன் யார்கிட்ட பேசுறாங்களோ, அதாவது சாகர நிலைமையில இருக்கிறவங்ககிட்ட இவன் போய் பேசினாங்கன்னா, அவங்கள இவனே கொன்னுடுவான் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் இருக்கும். கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோனே காட்டுறாங்க. ஹீரோனியோட அந்த அந்த பாக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த சவப்பெட்டி அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அவங்க பாட்டியம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி "ஹீரோனி எங்கடி இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, பாட்டியம்மா இங்க தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோனி சொல்றா. சரி, ஆமா யார் அந்த பையன்? யாரோ ஒரு பையன் வந்து நான் பையனா மாறணும், ரொம்ப அழகா மாறணும் அப்படிங்கிற மாரி ஏதோ எழுதி வச்சிருக்க. உனக்கு ஏதாவது என்ன ஆச்சுடி? அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, "என்ன பாட்டி உளர்ற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்லடி நீ தான் ஏதோ டைரியில எழுதி வச்சிருக்க. இப்படிலாம் ஒரு அழகான பையனா மாறணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. "உனக்கு ஏதாவது ஆயிருச்சா? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, பாட்டியம்மா எதுனாலும் பண்றேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோனி கிட்ட சொல்ல, ஹீரோனி இதெல்லாம் கேட்டு யோசிச்சு பார்க்குறான். அதாவது அவங்க அந்த மந்திர ரெக்கைய எடுத்துட்டு வந்து இந்த லைஃப்ல சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக எழுதி பார்ப்பாங்கல்ல. அந்த மாரி ஹீரோயினி அந்த டாகா மாறுனால்ல, அவளோட ஆசைய எழுதி பார்த்திருப்பான். ஏதாவது இஷ்யூ வருதான்னு. அது அந்த பேப்பர் அந்த டைரிய தான் பாட்டியம்மா பார்த்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருப்பாங்க. ஹீரோயினி இத கண்டுபிடிச்சிருப்பா. இதனால தான் பாட்டியம்மா கண்ணுக்கு அந்த டைரி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா நம்ம ஹீரோ கூப்பிட்டுருவான். ஹீரோ கூப்பிட்டு, "இந்த மாரி பாட்டிம்மா நம்ம அந்த டைரி எப்புட்றா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு? இது எங்கேயாவது கண்டிப்பா ஒளிச்சு வைக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "அவ்வளவுதானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு. என்னோட விளக்குக்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடலாம்." அப்படின்னு சொல்றதுக்கு, "ஆமா அதுக்குள்ள நீ போவ. நான் எப்புட்றா உள்ள வரது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் கூட்டு போயிருவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு, இவ வேலை பார்த்துட்டு இருக்கால்ல வீடு. அந்த வீட்லயே ஏதோ ஒரு டோர் மாரி ஒண்ணு இருக்கு. இவன் அங்க போய் அந்த டோர ஓப்பன் பண்றான். அப்படியே அந்த ரூம்க்குள்ள அதாவது அந்த விளக்குக்குள்ளயே அவங்க அப்படியே உள்ள போயிர்றாங்க.
ஸோ இந்த விளக்கு இந்த இடத்துல பெருசா செட்டப் பண்ணியிருப்பான். ஸோ உள்ள போன ஹீரோயினி ஆக்சுவலி இவளோட ட்ரீம்லயும் இந்த இடத்த பார்த்திருப்பாள்ல. ஸோ இதுதான் அந்த விளக்கா? பார்க்க அழகா தான்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வர, ஆ 1983 வருஷமா நான் இங்க தான் இருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கேன். ஓ! அப்படியாடா! சரி, சரி அப்படி சொல்லிட்டு இருக்க. சரி இந்த இடத்துல நான் என்னோட டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடணும். நான் போட்டுக்கட்டுமா? அப்படின்னு சொல்றதுக்கு, ஹீரோ அதெல்லாம் போட்டுக்கோ அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருப்பான். இப்படி ஒரு வழியா 2 பேருமே பேசிட்டு அங்க இருக்க டேபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்துட்டு இந்த மாரி நேத்து நான் ஹயான மீட் பண்ணேன். அவன் என்கிட்ட என்னம்மா சொன்னான். ஸோ முதல் விஷயம் வந்து நான் எனக்கா கேட்காம மத்தவங்களுக்கா கேட்டுட்டேன். ஸோ இதே மாரி இன்னும் 2 விஷயம் நான் மத்தவங்களுக்கா கேட்டுட்டா, அவன் வந்து உன்ன கொன்னுடுவான் அப்படிங்கிற மாரி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ வந்துட்டு, "என்னது அந்த நாய் இப்படி என்கிட்ட சொன்னா? அவன் தேவையில்லாம என்னோட பிரச்சனையிலலாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "நீ ஒண்ணும் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. அவன நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவானா. "ஆமா நீ அவன் சொன்னத கேட்டு நீ என்ன முடிவெடுக்க போற?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்டதுக்கு, "அதுவா கவலைப்படாத. கண்டிப்பா நான் அந்த 2 ஆசையும் நான் மத்தவங்களுக்கா கேட்க மாட்டேன். ஒண்ணு நான் மத்தவங்களுக்கு கேட்டாலோ, இன்னொன்னு நான் இண்டிபெண்டன்ட்டா தான் கேட்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "ஆமா இரு இரு. நீ என்ன இப்ப என் பக்கம் ஏதோ பேசுற மாரி தெரியுது" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆ அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி எனக்கு உன்னையும் பிடிக்காது, அவனையும் பிடிக்காது. பட் ஆனா ரொம்ப யார பிடிக்காதுன்னு பார்த்தா, எனக்கு அவன தான் ரொம்ப பிடிக்காது. ஸோ கண்டிப்பா அவன் மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது. ஸோ அதனால அந்த 2 ஆசையில ஒரு ஆசைய கண்டிப்பா நான் எனக்காக கேட்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பானா. "என்ன நீ இப்படி மாறிட்ட?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். ஸோ இப்படி அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க, ஒரு ஸ்பேனர் மாரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அத பார்த்துட்டு, "ஆமா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க, "ஓ அதுவா? அதாவது கோவம் ஏதாவது வந்தா இப்படி அடிச்சு உடைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலான்னு, ஹீரோ இங்க கொஞ்சம் வர்றியா?" அப்படி சொல்றதுக்கு, "ஆள விடு நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இங்கேயும் மறைஞ்சு மறைஞ்சு விளையாண்ட்டு இருப்பான். கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு பாட்டிமா இருக்காங்க. "ஆமா இது என்னது இவ்ளோ பழைய விளக்கா இருக்கு" அப்படி சொல்லிட்டு, "இத எப்படி ஓப்பன் பண்றது? என்ன பண்ணணும்?" அப்படி சொல்லிட்டு இவங்க பாட்டிமா அங்கேயும் இங்கேயும் ஆட்ட உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க மாறி மாறி டமால் டுமால்னு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோ 2 பேருமே மேல மேல விழுந்துர்றாங்க. அதாவது ஹீரோயினி மேல ஹீரோ போய் கரெக்ட்டா விழுந்துர்றான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இருக்கு. கரெக்ட்டா வெளியில வந்து செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சுருது. ஸோ மழை பெஞ்சா என்ன வேற ஆப்ஷன் அடுத்து கிஸ் தான் அப்படி சொல்லிட்டு, "வா போய் சரக்கு வாங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில போக, கரெக்ட்டா பாட்டிமா வெளியில உட்கார்ந்து அவங்க ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு மாரி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோயினி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன ஆச்சா? அதாவது உனக்கு அந்த பாக்ஸ் அதாவது சவப்பெட்டி சொல்லிக் செய்யறக்கு சொல்லிக் குடுத்த ஒரு தாத்தா இருந்தார்ல, அந்த தாத்தா செத்து போயிட்டாரு. ஸோ அதனால தான் பாட்டிமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அந்த தாத்தா. ஸோ அதனால தான் அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க" அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ வந்துட்டு, "சரி ஒரு தாத்தா செத்து போயிட்டாரு தானே, அதுக்காக எதுக்கு தேவையில்லாம உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்ல, "ஏய் அறிவு இருக்காடி உனக்கு? உன்ன சைக்கோன்னு சொல்றதுல சுத்தமா எல்லாரும் சொல்றது எல்லாமே 100% கரெக்ட் தான். அதாவது ஒரு சின்ன வயசுலருந்து உனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ற. அத விட்டுட்டு நீ இவ்ளோ ஜாலியா சரி விடுங்கங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிமாவுக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆயிருது. தான் பேத்தி திட்டுனோனே அவங்க கொஞ்சம் முறைக்க ஆரம்பிச்சுர்றாங்க. ஸோ அந்த ஆன்டி அங்கருந்து குடுகுடுன்னு ஓடிருது. ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் ஃபியூனரல் காட்டுறாங்க. அதாவது தாத்தா இறந்து போயிட்டார்ல. ஸோ அதுக்காக எல்லா சடங்குகளும் செஞ்சுட்டு இருக்க. ஹீரோனி ஒரு மாரி "எதுக்குடா என்ன கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோனி போய் ஒரு மாரி சோகமா நின்னுட்டு இருக்க. பாட்டிமா வந்துட்டு ஹீரோயினி பார்த்து ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதாவது 20 வருஷமா தெரிஞ்ச ஒரு தாத்தாக்கே இவ கண்ணீர் வடிக்கலன்னா, நாள பின்ன நான் செத்து போனாலும் இவ எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டாள. இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பாட்டிமாக்கு ரொம்பவே ஒரு மாரி சோகமாயிருது. ஆக்சுவலி அ ஹீரோயினிக்கு சந்தோஷம், சோகம் இந்த மாரி எதுவுமே தெரியாது. அவ ஒரு மாரி சின்ன வயசுலேருந்து ஒரு மாரி வியர்டா வளர்ந்தங்காட்டிக்கு, அவ கண்லருந்து அழுகம் கூட வராத அளவுக்கு ஒரு மாரி வித்தியாசமா வளர்ந்துட்டா. ஆனா ஹீரோ, ஹீரோயினி 2 பேத்தையுமே காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினி ஹீரோ கிட்ட போய் இந்த மாரி என்னோட 2வது விஷயம் என்னன்னு நான் கேட்க போறேன். அத நிறைவேத்து அப்படிங்கிற மாரி சொல்லதுக்கு, ஹீரோ வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நிறைவேத்திடலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ ஹீரோயினி என்ன கேட்டிருந்திருப்பான்னா, அதாவது இப்ப நான் என்ன ஏஜ்ல இருக்கனோ, அதே ஏஜ்ல என் பாட்டிமாவையும் மாத்தி குடு அப்படிங்கிற மாரி கேட்டிருந்திருப்பான். ஸோ இத கேட்கிற ஹீரோக்கு என்னடா இது அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். ஸோ ஹீரோவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ உங்க பாட்டியம்மாவ உன் ஏஜுக்கு நான் மாத்தி குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ ஹீரோயினி பாட்டியம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாரி நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நம்ம இங்க இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நீயும் நானும் 2 பேரும் ஹவாய் போறோம் பாட்டியம்மா அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, ஏன் இந்த வயசுல இவ்ளோ கஷ்டமா இருக்கும்? காசெல்லாம் நெறைய செலவாகும் அப்படிங்கிற மாரி பாட்டியம்மா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம 2 பேரும் நாளைக்கு ஹவாய் போறோம். ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடு. நாளைக்கு போய் உன் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு வந்துரு. அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லியிருந்திருப்பா. ஸோ பாட்டிமாவுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்திருக்கும். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் முதல் வேலையா இவங்க ஒரு மாரி யோகாலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு சென்டர்ல யாராவது யோகா பண்ணிட்டு இருக்க, பாட்டிமா போய் இந்த மாரி என் பேத்தி நெறைய காசு செலவு பண்ணி என்ன ஹவாய் கூட்டிட்டு போறா அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பெருமையா, அதாவது தான் புள்ளைங்க, பேர பசங்க நமக்காக என்ன பண்ணாலும் அது ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும்ல. ஸோ அந்த விதத்துல பாட்டிமா எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க, அதுல ஒரே ஒரு பாட்டிக்கு மட்டும் செம காண்டாயிருது. ஏன்னா அவங்க பேரவும் நல்லா சம்பாதிக்கிறான். ஆனா அவங்களுக்காக ஒண்ணுமே பண்றது இல்லையா? ஸோ அந்த காண்டுல எதுக்கு தேவையில்லாத வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு, கம்முனு செவனேன்னு வீட்ல இல்லாம அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, ஸோ இத கேட்டு நம்ம பாட்டிமா சும்மா விடுவாங்களா?
என் பேத்திக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு. என்ன கூட்டிட்டு போணும்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. அதனால கூட்டிட்டு போறா. உன் பையனுக்கு இல்லன்னா, அத நீ கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்களா? ஸோ இத கேட்டு அந்த பாட்டிமாக்கு கம்முனு போயிடுறாங்க அங்கேருந்து எந்திரிச்சு. ஸோ இந்த மாரி நான் ஒரு நாள் தான் இருப்பேன். நான் அதுக்கப்புறம் ஹவாய் போறேன் அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. பொதுவாவே நம்ம லைஃப்ல நம்மள பத்தி யோசிக்க ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற விஷயமே ரொம்ப ஒரு அழகான விஷயம். அதாவது உங்க வீட்ல யாராவது பெரியவங்களோ, இல்ல குட்டீஸோ இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட போய் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? இல்ல உனக்கு ஏதாவது வேணுமா? அப்படிங்கிற மாரி கேட்டு பாருங்க. நீங்க வாங்கி குடுக்குறதும், வாங்கி குடுக்காததும் 2வது ஆப்ஷன் தான். நீங்க கேட்குறீங்கல்ல அந்த கேள்வி, அந்த கேள்விக்கே அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமாயிரும். நம்மள பத்தி ஒருத்தவங்க யோசிக்கிறாங்கடா அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அந்த பரிசுல சுத்தமாவே இல்லன்னு தான் சொல்லுவேன். சொல்லுக்கு மதிப்பு ரொம்பவே அதிகம். ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. அந்த பொண்ணு சுத்தமா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. ஸோ வீட்டுக்கு போய் தான் பொண்ணு எங்கடா ரூம்ல காணோம் அப்படின்னு சொல்லி பார்க்க, அவ ரூம் ஃபுல்லா ஒரு மாரி இருட்டா இருக்கு. பட் ஆனா அவள சுத்தமாவே காணோம். எங்க இருக்கா அப்படிங்கிற மாரி எல்லா இடத்தையுமே தொலாவிட்டே இருக்க. ஸோ அப்பதான் அவங்க அம்மாக்கு அவ வந்து அவங்க அம்மா வந்து திருப்பி அவளுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அவ எடுக்கிற மாரியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவ ஃபோன எடுக்கிறா. ஸோ எடுக்கும்போது ஆக்சுவலா கூட ஒரு பாய் ஃப்ரெண்டோட சுத்தி இருக்கா போல. அவ வந்து கன்சீவா வேற இருப்பா போல. அவளோட பிரெக்னன்சி கிட் வேற அந்த ரூம்ல கிடைச்சிருக்கு. ஸோ இத பார்க்குற அந்த லேடிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. ச்சே! என்ன இப்படி வளர்ந்துருக்கா? அதாவது ஒண்ணுமில்லாதப்பயும் கூட தான் பொண்ண அவ்வளோ நல்லா வளர்த்தானுவ. இப்ப சொத்து, பத்து, பணம், காசு, பணம் எல்லாமே இருந்து தான் பொண்ணு வந்து இவ்ளோ வொர்ஸ்ட்டா வளர்த்திருக்கோம். அப்படிங்கிற கில்ட்டி ஃபீல்ல ஃபோன் அடிச்சு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுர்றா. "என்னடி பண்ணி வச்சிருக்க? உன்ன நான் எப்படி நல்லா வளர்த்துனேன்? இப்ப என்ன நீ இப்படி இருக்க? உன் காலேஜ் போறியா இல்லையா? படிக்கிறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, அந்த பொண்ணு அசால்ட்டா, "இல்லம்மா எனக்கு காலேஜ் போற ஐடியாலாம் இல்ல. நான் டிஸ்கன்டின்யூ பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றா. அதாவது ஒரு மாரி காசு பணம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த எப்படி சொல்றது? ஒரு வித பொறுப்புகள் எல்லாமே இழந்து போயிருவாங்க. அவங்க மோஸ்ட்லி சில பெர்சன் அப்படி இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து அவங்க அம்மா வந்து சுத்தமா உடைஞ்சு போயிர்றா. அதாவது சூப்பர் மார்க்கெட் லேடி உடைஞ்சு போயிர்றா. ஒரு மாரி தல மேல கைய வச்சுட்டு உட்காந்துருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துர்றான். ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த மாரி அதாவது நான் ஜீனி. உங்களுக்கு ஏதாவது 3வது விஷ் இருந்துச்சுன்னா, அத நீங்க கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக அத நிறைவேத்திர்றேன். அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து நிக்க, இவளுக்கு வந்து இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறா. அதாவது நான் இதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்திருப்பேன். இப்போ திருப்பி வர கேட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே! ஒருவேளை கம்முனு பின்னாடி இருக்கிற வாழ்க்கைக்கே போயிரலாமா? என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் பொறுமையா யோசிச்சு கேட்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஹீரோக்கு அதாவது எல்லா மக்களும் இந்த 3வது ஆசைய இப்படிதான் கேட்பாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நெறைய அனுபவங்கள் தான் ஒரு நல்ல பாடத்த குடுக்கும். ஸோ அந்த மாரி நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயினி 2 பேத்தையுமே காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு, "அம்மா நீ பெரிய எவனாட்ட சொன்ன என் பாட்டிமா ஒரே நாள்ல மாறிடுவாங்கன்னு, இன்னும் மாறவேலடா" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு, இரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. அப்புறம் தான் மாறுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆ இப்ப போய் பாரு பாட்டிமா மறந்திருப்பாங்க" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லுவான். ஸோ ஹீரோயினி வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் பாட்டிமாவ பார்த்தா, ஸோ சொன்ன மாரியே பாட்டிமா வந்து ஒரு யங் ஏஜ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ பார்க்கறக்கு ரொம்ப அழகாவே இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு, "பாட்டிமா" அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் இங்க தான் இருக்கேன். ஒரு மாரி ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதான் படுத்து தூங்கிட்டேன். இரு உனக்கு நான் ஏதாவது ஃபுட் சமைச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்கருந்து போகும்போது கரெக்ட்டா மிரர் ஒண்ணு இருக்கும். ஸோ அத கிராஸ் பண்ணி போவாங்களா, "ஆமா இந்த பொண்ணு யாரு இவ்வளோ அழகா இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, ஆக்சுவலா அவங்களுக்கு புரியல. ஸோ நிறுத்திட்டு, "ஆமா இந்த பொண்ண நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரியுது, "ஓ! நம்ம தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா நான் என்ன இப்படி எங்க மாறிட்டேன்?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோயினி பின்னாடி வந்துட்டு, "பாட்டிமா நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்ல, ஸோ பாட்டிமா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துர்றாங்க. ஸோ மயக்கத்துல எந்திரிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது, "ச்சே! நான் எவ்வளோ அழகா இருக்கேன்" அப்படி சொல்லிட்டு விழுந்துர்றாங்க. அடுத்து என் கண் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துர்றாங்க. ஸோ இப்படி மயக்கம் போட்டு விழுந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்லாவே தெளிஞ்சிரும், எந்திரிச்சுருவாங்க. ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாமே பாட்டிமாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது ரொம்ப ஆசையா இருக்கும் நம்மளும் போடணும்னு. ஸோ நான் அதெல்லாம் போய் போட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோயினி ரூமுக்குள்ள ஓடுவாங்களா, ஹீரோ வந்துட்டு இந்த பாட்டிமாவ வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்க போறேனோ அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பார்த்துட்டே இருப்பா. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம பட்டு இருக்கால அவள காட்டுறாங்க. அதாவது ஏஞ்சலோட அசிஸ்டன்ட். அவள காட்டுறாங்க. ஹயானோட அசிஸ்டன்ட். அவ வந்து ஒரு ஆந்தை தானே. ஸோ அங்க இருக்க எல்லா பறவையும் கூப்பிட்டு, அங்க அதுக்கெல்லாம் ஃபுட் போட்டுட்டு, இந்த மாரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியிருப்பா. ஸோ அதையெல்லாம் எடுத்துட்டு போய் ஹயான் கிட்ட சொல்ல, இந்த மாரி ஹீரோயினி வந்து அவளோட 2வது விஷயம் என்னன்னு கேட்டுட்டா. அப்படிங்கிற மாரி அவளுக்காக கேட்காம மத்தவங்களுக்காக கேட்டுருக்கா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஹயானுக்கு இத கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிருது. ஸோ வெற்றிகரமா 2 விஷயம் வேஸ்ட் பண்ணிட்டா. இன்னும் ஒண்ணே ஒண்ணு தானே இருக்கு. அதையும் வேஸ்ட் பண்ணா, நம்ம எப்படி ஹீரோவ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த ஷர்ட்லாம் அவன பார்க்க செம்மையா இருக்கான்ல. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கட் பண்ணா நம்ம ஹீரோ காட்டுறான். அவன் வந்து அந்த விளக்குக்குள்ள உட்காந்துட்டு, இப்போ ஹீரோயினி கேட்டது அவளுக்காக கேட்டாளா? இல்ல மத்தவங்களுக்காக கேட்டாளா?
அதாவது பாட்டி வந்து அவங்க 2 பேரும் ரிலேஷன். ஸோ அப்ப அது பாட்டிக்கா கேட்டான்னு வருமா? இல்ல இவளுக்கான்னு கணக்கு வருமா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹயான் வந்துர்றான். ஹயான் வந்து "என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு "டேய் எப்புட்றா நீ இடத்துக்குள்ள வந்த? நீ எதுக்கு என் பெர்மிஷன் இல்லாம வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏய் இருடா, நீ என்னோட பில்டிங்கே தரமட்டமாக்கிட்ட. நீங்கலாம் என்ன பத்தி பேசலாமா? அப்படி பார்த்தா நான் அமைதியா நல்ல பிள்ளையா தான் உள்ள வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஹயான் சொல்ல, "சரி அம்மா நீ இப்ப எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்கறான். இல்ல ஹீரோயினி அவளோட 2 விஷயம் வேஸ்ட் பண்ணிட்டா. இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அதையும் வேஸ்ட் பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கரெக்ட்டா அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஹீரோயினி அவளுக்காக தான் கேட்பா. நீ இல்ல. அது உங்க அப்பனே வந்தாலும் அத தடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு விதமா கான்ஃபிடென்ட்டா தான் சொல்றான். ஸோ இத கேட்டுட்டு அதையும் தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாரி ஹயான் அங்க சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இப்படி போனவன் போயிருவான். கொஞ்ச நேரத்துல அந்த டாக் இருக்கான்ல அதாவது டாகா இருந்து மனுஷனா மாறுனானே அவன். அவன் கரெக்ட்டா குடுகுடுன்னு ஹீரோ கிட்ட ஓடியாந்து, "இந்த மாரி நீங்க என்ன நாயிலருந்து மனுஷனா மாத்திட்டீங்க. ஆனா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இன்னுமே என்கிட்ட நாயோட சிம்ப்டம்ஸ் எல்லாம் நெறைய தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வாழ்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்ல. ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் பணக்காரனா மட்டும் மாத்தி விட்டுருங்க. அப்புறம் இந்த ஊர்ல வாழ்றதுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் வேணும். நான் நாயோட குணம் எனக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாது." இந்த மாரி சொல்லிட்டு இருக்க ஹீரோ, எனக்கும் புரியுது. நானும் ஃபர்ஸ்ட்டு இங்க வரும்போது எனக்கு இதெல்லாம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அத நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் இது எல்லாமே உனக்காக நான் மாத்தி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத நீ சொன்ன 2வது விஷயம் நான் உனக்காக நிறைவேத்தி குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி பண்ணியிருப்பான். ஸோ அதே மாரி இவன் ஒரு பெரிய பணக்காரனா இருந்திருப்பான். அதோட டாகோட சென்ஸ் எல்லாம் வராத மாரி ஒரு மாரி வாழ்ந்திருப்பான். ஸோ ஒரு பயங்கரமான லக்ஸரியான கார்ல வந்து இறங்க, அங்க இருக்க குட்டி பசங்க 2 பேரு செம்ம காரு, செம்ம கார் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. ஸோ இவன் இருக்கான்ல அந்த டாக். அவன் கரெக்ட்டா இவன் கிட்ட வந்து, ஆமா போன வாரம் இந்த இடத்துல ஒரு நாய கல்ல வச்சு அடிச்சீங்களே, ஏன்டா அடிச்சீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க எந்த நாய சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அவனுங்க 2 பேத்தையும் கடிக்க ஆரம்பிச்சுறான். ஆக்சுவலி அவனுங்க 2 பேரும் இவன தான் அடிச்சிருப்பாங்க. இவன் டாக்க தான். ஸோ இவன் அவங்க 2 பேத்தையும் மாத்தி மாத்தி கடிக்க ஆரம்பிச்சுறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடிச்சு முடிச்சுட்டு, அவங்க பர்ஸ் ஓப்பன் பண்ணி காச தூக்கி போட்டு, "நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிக்கோங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு காச தூக்கி போட்டு போயிருவான். இப்படி இவனோட லைஃப் ஒரு மாரி போயிட்டே இருக்கு. ஸோ கட் பண்ணா நம்ம ஹயான காட்டுறாங்க. ஸோ இவனோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு லாக்கர் மாரி இருக்கும். ஸோ அந்த லாக்கர்ல பணம், காசு இதெல்லாமே நெறைய சேர்த்து வச்சிருந்திருப்பான். ஸோ ஒரு நாள் பார்த்தா அந்த பண, காசு எல்லாமே காணாம போய் வெறும் எம்ப்டி மண்ணு மட்டும் தான் அந்த ஒரு பாக்ஸ்குள்ள இருந்திருக்கும். அதாவது அந்த லாக்கர்ல. ஸோ இத பார்த்து செம்ம காண்டாயிருப்பான். கரெக்ட்டா அந்த இடத்துல ஒரு மந்திர வார்த்தைகள் வருது. அதாவது "நான் தான்டா கொஞ்சம் காசு வேணும்னு எடுத்துட்டேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ மெசேஜ் போட்டிருந்திருப்பான். ஸோ கம்முனு அது மட்டும் இல்லாம பின்னாடி ஒரு பெரிய பிக்சர் இருக்கும். அதாவது ஏஞ்சல்ஸ் எல்லாமே ஜீனிய கொல்ற மாரி. ஸோ அதுல இருக்கிற ஏஞ்சலோட கண் எல்லாமே ஓட்ட பண்ணி விட்டு போயிருவானா. ஸோ இது பார்க்குற ஐயனுக்கு, "நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்ன கொல்லாம விட மாட்டேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருப்பான். ஸோ கட் பண்ணா நம்ம ஹீரோயினி. அவளோட ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா, நம்ம பாட்டிமாவ காணோம். அவங்க எங்கேயோ வெளியில ஓடிருப்பாங்க. ஹீரோயினி அப்படியே அவ தலை மேல டவல போட்டுட்டு, "பாட்டிமா எங்க போனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்க ஸ்ட்ரீட் எல்லாமே தொலாவிட்டே இருப்பாளா. ஸோ பாட்டிமா நல்லா டிப்பு டப்பு ட்ரெஸ் பண்ணிட்டு, அங்க இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி அவங்களுக்கு ஒரு சின்ன ஏஜ் கிடைச்சோனே ஒரு மாரி ஜாலியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்மளுமே ஒரு 80 வயசு இருந்தா திருப்பி 18 வயசு விட்டா நம்ம என்ன வேண்டானா சொல்ல போறோம். ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி பாட்டிமாவும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஸோ கரெக்ட்டா அந்த ஒரு காருக்காரன் வந்து பாட்டிமா இடிக்கலான்னு சொல்லி வந்துருவாங்க. ஸோ பாட்டிமா என்ன பண்ணுவாங்க, ஒரு பைக்ல கைய வச்சு அப்படியே டைவ் அடிச்சு ஜம்ப் பண்ணி நிப்பாங்களா. ஸோ அந்த பைக்காரன் வந்துட்டு, "பாப்பா வெரி குட் சூப்பர் பயங்கரமா டைவ் அடிச்ச" அப்படிங்கிற மாரி சொல்ல, பாட்டிமாக்கு இத கேட்டுட்டு, "என்னவா நீங்க சொன்னீங்க? பாப்பாவா சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஹாப்பி ஆயிருவாங்க. அதாவது இத்தன நாள் பாட்டி பாடுகள்லாம் சொல்லிட்டு, திடீர்னு ஒருத்தவங்க என்ன பாப்பான்னு சொன்னோனே ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. என்ன பாப்பான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து குடுகுடுன்னு ஓடிருவானா. ஸோ இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினிக்கு இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. பாட்டிமாவ முதல்ல கூப்பிட்டு நெறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயினி யோசிச்சுட்டே இருப்பா. ஸோ இப்படி ஒரு வழியா பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினி கரெக்ட்டா பாட்டிமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாரி நீங்க இப்படி வெளியில சுத்துறது ஒரு சேஃப்டியே கிடையாது. இன்னொன்னு நீங்க ஹவாய் போயிருக்கீங்கன்னு தான் நான் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லணும். ஸோ இப்படி வெளியில சுத்தினீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருங்க. இன்னும் உங்களுக்கான ப்ரூஃப் எல்லாம் இன்னும் வரல. அது வந்து வர வரைக்கும் வீட்லயே இருங்க அப்படிங்கிற மாரி ஹீரோன்னு சொல்றதுக்கு, புரியுது, புரியுது அப்படிங்கிற மாரி பாட்டியம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துர்றான். ஸோ ஹீரோ வந்தவன் கரெக்ட்டா ஹீரோயினி கிட்ட போய், இந்த மாரி எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட தெரியா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இருந்துட்டு மரியாதையா இங்கிட்டு போயிரு. நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இல்ல, இல்ல எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு மாரி அப்ராணியா வச்சு மூஞ்சி கேட்க, மரியாதையா போறியா இல்லையாடா? அப்படிங்கிற மாரி சொல்ல, சரி, சரி நீ ஒண்ணும் கத்தாத நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயர்றான்.
ஸோ போன பிறகு ஹீரோயினி, பாட்டிம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ போனவன் கரெக்ட்டா ஒரு பெரிய கடை மாரி இருக்கு. அதுக்கு முன்னாடி நெறைய உட்கார பெஞ்ச் எல்லாம் இருக்கங்காட்டிக்கு அவன் அங்க போய் உட்காந்துர்றான். இவன் உட்காந்த நேரம் அங்க ஒரு 6, 7 பேர் வந்து உட்காந்துர்றாங்களா. ஸோ அந்த கடைக்கு உள்ளருந்து ஒருத்தர் வராரு. வந்துட்டு இந்த மாரி தோட்ட வேலைக்கு யாராவது வரீங்க? அதாவது காலிஃப்ளவர், முட்டைக்கோஸெல்லாம் பொறிக்கிறதுக்கு கூட்டு போறேன். அப்படிங்கிற மாரி சொல்ல எல்லாரும் கை தூக்குறாங்க. ஆக்சுவலா அந்த கிளினிக்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்கல்ல, டிப்ரஷனா இருந்தா ஒரு மாரி ஆக்வர்டா இருந்தா கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கும் ஆமா எனக்கும் ஒரு மாரி ஆக்வர்டா ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சொல்லி கைய தூக்க ஆரம்பிச்சர்றான். ஸோ ஓகே இவங்கலாம் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோவே சேர்த்து கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ கூட்டிட்டு போனவங்க அங்க வந்து காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எல்லாம் பொறிக்க விட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் அங்க இருக்க முட்டைக்கோஸ் எல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சுறான். அதாவது இவன் இன்னும் சாப்பிட கூட இல்ல. என்னன்னே தெரியாம இந்த வேலைக்குள்ள வந்து மாட்டிட்டு, அங்க இருக்க முட்டைக்கோஸ் எல்லாம் பொறிச்சு பொறிச்சு போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்ப ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுட்டே இருக்க, கரெக்ட்டா அங்க வேலை செய்ற எல்லாத்துக்குமே ஃபுட் குடுத்துருப்பாங்க. ஸோ ஹீரோவும் அத வாங்கி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்க, ச்சே எவ்ளோ நல்லவன்! ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அங்க ஒரு தாத்தா வந்தாரு. ஐய்யயோ! இவரு மட்டும் சாப்பிட்ட காசு கேட்டா அவ்வளவுதான். என்கிட்ட 10 பைசா கிடையாது அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அந்த தாத்தா வந்து உட்கார்ந்தவரு, "இங்க பாரு இங்க வேலை செஞ்ச எல்லாத்துலயுமே நீ தான் சூப்பரா வேலை செஞ்ச. ஸோ அதனால உனக்கு நான் சம்பளம் கொஞ்சம் அதிகமாவே தர்றேன். நல்லா என்ஜாய் பண்ணு" அப்படிங்கிற மாரி அவரு காச குடுத்துர்றாரு. ஸோ இத வாங்குனோனே ஹீரோக்கு ஒரு மாரி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அவனோட ஃபர்ஸ்ட் சேலரிங்காட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.